மனிதநேயமிக்க தலைவராக இருக்கிற காயிதே மில்லத் அவர் பிறந்த திருநெல்வேலியில் ஒரு நூலகமும் அந்த பணிகள் ஒப்பந்தங்கள்லாம் கோரப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதனால் கடலூரில் அதே போன்று சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அஞ்சலி அம்மாள் பேரில் அங்கே ஒரு நூலகம் கட்டுவதற்கு வேண்டிய பணிகள் முதற்கட்ட பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல் வருங்காலத்தில் இன்னும் ஏற்கனவே நம்முடைய தமிழ்நாடு என்பது ஒரு விழிப்புணர்வு உள்ள தமிழ்நாடு, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. வந்திருக்க நீங்களே கூட எல்லாம் விழிப்புணர்வு உள்ளவங்க தான். ஆனால் இன்னும் கூட நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் விழிப்புணர்வு சமுதாயத்தை உருக்க வேண்டும் என்று சொன்னால் நூலகம் அவசியம் தேவை என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த நூலகத்திற்கு முக்கியத்துவம் தந்து ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைப்பார்கள் இந்த பெரியார் நூலகத்தை. நன்றி. செம்மொழி பூங்கா திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்கள் ஆகிப்போகுது. 30% பணிகள் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இப்போ இன்னும் 10ஆம் தேதி நீங்கள் இந்த இது திறக்கப்படுகிறீங்க. 40% 10ஆம் தேதி திறக்கப்படும் சொல்லலை. 10ஆம் தேதி ஒப்பந்ததாரர்கள் பணிகளை முழுமையாக முடித்து தருவதாக என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார்கள். அப்படி சொன்னால் என்ன பண்ணுவேன், 10ஆம் தேதி வருவோம், மறுபடியும் வந்து பார்த்துட்டு முழுமையடைந்த ஏற்பாடு முதலமைச்சரோட நான் சொன்னது பிட்டுவின் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதிக்கு முன்னால் திறப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கிறேன். செம்மொழி பூங்காவோட அந்த 30% பணிகள் எப்போ சார் முடியும்? பொதுவாக ஒரு சில பணிகள் சொல்கிறேன், ஒரு சில பணிகள் மாரி பெரிய பணிகளை நாம் ஆரம்பித்து பணிகளாக இருக்கும்போது முக்கியமான இடங்கள்லாம் உடனே வேலை செஞ்சு முடிப்போம். சில நேரங்களில் இப்போ வெளியில் ஒரு கார் பார்க்கிங் இருக்குது, வேறு ஒரு பூங்கா செய்யணும் அப்படின்னு சொன்னாக்கா பூங்காலாம் ஒரே நாளில் உற்பத்தி பண்ண முடியாது. அதுக்கு இடங்கள்லாம் தேர்வு செய்து அதுக்கு முறையாக நட்டு அதெல்லாம் கொஞ்சம் முழுமையாக பெறுகிற பொழுது பார்த்தா 6 மாதம் கூட ஆகிடும் சில நேரங்களில். நீங்களே சொல்லிட்டீங்க அது பூங்கான்னு. ஆனால் அந்த அடிப்படையில் அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது 30% நம்ம ஒரு கணக்கெடுக்க முடியாது. பத்திரிக்கையில் செய்தியோ அல்லது மக்கள் பிரதியாக சொன்ன சட்டமன்ற உறுப்பினர் சொன்ன செய்தி வச்சு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள். ஆனால் இன்னும் ஒரு சில வாரங்களில் அது முழுமையடைஞ்சிடும். சார், மேற்கு வழிச்சாலை பேக்கேஜ் எந்த ஸ்டேஜில் இருக்குது? பேக்கேஜ் 2 பேக்கேஜ் எப்போ முடியும்? மேற்கு புறவழிச்சாலை முதல் கட்ட பணிகள் 90% மேல் நடந்து முடிந்த நிலையில் 2வது கட்டத்திற்காக 12.54 கிலோமீட்டர் நிலத்திற்கு 96% நிலஎடுப்பு பணிகள் முடிந்துவிட்டது. இப்போ அந்த நிலஎடுப்பு பணி முடிந்த உடனே இதற்காக 368 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிர்வாக அனுமதி வேண்டி இப்போது நிதித்துறைக்கு கோப்புகள் போயிருக்கிறது.